வெல்கம் டு என்மேக்ஸ் சிவன்முத்துக்கன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் ட்ரைடர்ஸ். அதாவது இந்த இதை அப்சர்வ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டேபிளை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ எக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஒய்யும் டிக்ரீஸ் ஆகுது. ஒய்மே 40, 34 அப்படின்னு டிக்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கிறது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனால் நம்ம டேரக்டுன்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம டேரக்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படி அந்த இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஒரு ப்ரொப்போஷ்னலாக எவ்வளோ இப்போ 20க்கும் 40க்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் எடுத்தோம் அப்படின்னா 20 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 40 வந்துடும். 17 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 34 வந்துடும். 14 2 டைம்ஸ், 11 2 டைம்ஸ், 8 2 டைம்ஸ். ஸோ இது எல்லாமே எக்ஸை 2ஆல் மல்டிபிள் பண்ணாலே நம்ம ஒய் கிடச்சிருது. ஸோ எல்லாமே ஒரே ரேஷியோவில் இருந்தது அப்படிங்கிறதுனா அதை தான் நம்ம ப்ரொப்போர்ஷன்னு சொல்கிறோம். அந்த ரேஷியோ ஈவனாக இருந்ததுன்னா அது ப்ரொப்போர்ஷன். அந்த ரேஷியோ இல்லை, ஈவனாக இல்லைன்னா இட்ஸ் நாட் ப்ரொப்போர்ஷனல், அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக இருந்ததுன்னா, இப்போ இது டேரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு y இஸ் ஈக்குவல் டு kxன்னு வச்சுக்கோங்க. இன்வர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு k டிவைடட் பை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன்வர்ஸ் நெக்ஸ்ட் செக்ஷனில் தான் பார்ப்போம். டேரக்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேரக்ட்னா கீழே எதுவுமே டினாமினேட்டர் வரக்கூடாது. y டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் k இன்டூ எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த மூணுத்தை அப்சர்வ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது y 20 40 இருக்குது, k தெரியாது, x என்ன இருக்குது 20. அப்போ k is equal to 40 divided by 20 which is 2. இது நீங்கள் ஏதாவது ஒரு கேக்கு கூட திரும்ப செக் பண்ணலாம். y 10, k தெரியல, x 5, k is equal to 10 divided by 5 2. ஸோ அப்போ இந்த எல்லா டேபிளில் இருக்க எல்லா நம்பர்ஸுக்குமே k கரெக்டாக 2 வந்துருச்சு. ஸோ இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருந்திருக்கு. செகண்ட் டேபிள் பாருங்கள். இது ஸ்டார்ட் பண்ணும்போது 6 4, அதாவது இது டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் காலமில் 20 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 17 டிவைடட் பை 34. கட் பண்ணால் ரெண்டுமே 1/2 ப்ரொப்போர்ஷன். ஆனால் இதை கட் பண்ணிங்கன்னா 3/2 5/4ன்னு வருது. இது முதல் ப்ரொப்போர்ஷனலே கிடையாது. பட் ஆனால் இதில் எக்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதை மட்டும் பார்த்துட்டு இதை டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் சொல்லக்கூடாது. இதில் அந்த ப்ரொப்போர்ஷன் அந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தா ரேஷியோ ஈக்குவல் கிடையாது. ஸோ இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் வராது. ஆனால் இது எப்படி வரும் அப்படின்னா 6 - 2 போட்டால் 4 வருது, 10 - 2 போட்டால் 8 வருது. இது லீனியரில் இருக்குது. லீனியர் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதுகிற ஈக்குவேஷனில் இருக்குது. y is equal to x minus 2ங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒனில் எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. டைரக்ட் ப்ரொப்போர்ஷனான்னு பார்த்தா இந்த 3 நம்பர்ஸ் வரைக்குமே டைரக்ட் ப்ரொப்போர்ஷனாக இருக்குது. 5 × 3 15 கொடுத்துருது, 8 × 3 24 கொடுத்துருது, 12 × 3 36 கொடுக்குது. ஆனால் 15 × 3 வரல. அது 15 × 4 வருது. நெக்ஸ்ட்டு 18 × 4 வருது. சரி, 4 தான் ப்ரொப்போர்ஷனல் பார்த்தா அதுவும் கிடையாது. 20 × 5 வருது. நான் சொல்ல வர்றது எப்படின்னா 5 டிவைடட் பை 15ம் 18 டிவைடட் பை 72வும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். ஆனால் இல்லை, இது 1/3, இது 1/4. ஸோ இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். அவ்வளோதான். ப்ராப்ளம் போட போட இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும்.